அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கேலக்ஸி அகாடமி சேலம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அக்ரிகல்ச்சர் அல்லது ஹார்டிகல்ச்சர் முடித்த ஸ்டூடெண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒரு கம்பைன்டு பேட்ச் 2025 ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எதுக்காக என்ன கம்பைன்டு பேட்ச்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸில் குரூப் 4 அண்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கும், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் அல்லது ஹார்டிகல்ச்சர் சம்மந்தமான எக்ஸாம்ஸுக்கு எஸ்பெஷலாக பார்க்கும்போது ஏடிஹெச்சுக்கு, அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ், இதுக்கு எலிஜிபிலிட்டி பிஜி ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருக்கணுங்க. இதுவே ஹெச்ஓங்கிறது ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், ஏஓங்கிறது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி ஹார்டி அல்லது அக்ரி முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணுங்க. ஸோ இதுக்கு உண்டான பேட்ச் தான் பார்த்தீங்கன்னா 2025 ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ என்னுடைய அட்மிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 11 அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10% ஆஃபர் போட்டிருக்குங்க. அதாவது அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 3300 வரைக்கும் ஆஃபர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னலாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யூஜி முடித்ததுக்கப்புறம் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டை 3 விதமாக பிரிக்கலாம். அதாவது 3 வழிகளில் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட் ஆசைப்படுவாங்க. ஸோ பிஜி, அதாவது அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு நிறைய பேஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏலேயே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி டிஎன்ஏக்குள்ளே போகலாம். அப்போ இல்லைனா ஐசிஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஐசிஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணால் ஃபெலோஷிப்போட காலேஜஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இல்லைனா ஒவ்வொரு வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தனி என்ட்ரன்ஸ், டிஎன்ஏவில் எப்படி என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதேமாரி வேறு ஸ்டேட்லேயும் தனி என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் எழுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜி சீட்டை அங்கே எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எய்தர் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்கலாம், அப்படின்னா இவங்களாவே அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அவங்க ஒரு சில ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரைனிங் அட்டன் பண்ணால் தான் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும். அல்லது ஒரு சில ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அது பார்த்திங்கன்னா உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவாங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக அல்லது ஹார்டிகல்ச்சர் சம்மந்தமாக என்னென்னலாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம இந்தியாவிலையும் சரி இருக்குது அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா நான் 2 இதாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஒன்று வித்தின் த தமிழ்நாடுக்குள்ளே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ வித்தின் தமிழ்நாடுன்னா அது ஒன்லி பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் மட்டும் கிடையாதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலது வரும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் பார்த்திங்கன்னா என்னென்ன அக்ரிகல்ச்சர் அல்லது ஆர்டிகல்ச்சர் சம்மந்தமான எக்ஸாம்ஸில் இருக்குது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர். ஸோ இதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் அல்லது எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டிஎன்பிசியோடைய வெப்சைட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா யூஜி குவாலிஃபிகேஷனுங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஹார்டிகல்ச்சர் படித்தவங்க மட்டும்தான் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் எழுத முடியும். அக்ரிகல்ச்சர் படித்தவங்க மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எழுத முடியும். அதாவது பிஎஸ்சி அக்ரி படித்தவங்க மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அதேமாதிரி அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அக்ரி படித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும். அதே மாதிரி இவங்க டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் படித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸரோ அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரோ பிஎஸ்சி அக்ரி படித்தவங்களோ அல்லது பிஎஸ்சி ஹார்டி படித்தவங்களோ எழுத முடியாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அக்ரி படித்தவங்க ஏஏஓக்கு எழுத முடியும், டிப்ளமோ ஹார்டி படித்தவங்க ஏஹெச்ஓக்கு எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், ஓகே, ஏடிஹெச்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஜி அக்ரி முடித்து பிஜி ஆர்டி முடித்தா கூட வந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஹெச்சுக்கு எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி யூஜி ஆர்டி முடித்து பிஜியும் ஆர்டி முடித்தாலும் எழுத முடியும். இதில் நிறைய பிஜியில் நிறைய டிகிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து ஒரே ஒரு டைம் தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேஸ் வந்து போயிட்டுருக்குது. ஸோ அது இன்னும் சால்வ் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி இன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், அதேமாதிரி அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ். ஸோ இது 2 டிகிரி படித்தவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஏக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு, கேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வெர்டிக்ட் இன்னும் கிளியர் கட்டாக எதுவும் வந்து வரலைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இந்த ரெக்ரூட்மெண்ட் வரும் வராதுங்கிறது ஃபியூச்சரில் தான் வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேயே அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர் அல்லது ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரி படித்தவங்களே எலிஜிபிள். அதுக்காக ஒன்லி பிஎஸ்சி அக்ரி படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள்னு கிடையாதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி சுவாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி இவங்க படித்தவங்களும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறது ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரி மட்டும்தான் எலிஜிபிள். அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ மற்றது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற டிகிரிஸுமே என்னதுங்க எலிஜிபிலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், ஸோ டிஎன்பிஎஸ்சிலே ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் அல்லது ரேஞ்சர் போஸ்ட்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி தான் மெயினாக வந்து எடுப்பாங்க. ஆனால் அதுக்கு எலிஜிபிலிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 டிகிரி படித்தவங்க எலிஜிபிளாக கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த டிகிரி வந்து பார்த்திங்கன்னா என்னதுங்க பிஎஸ்சி அக்ரி படித்தவங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏசிஎஃப்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் ஒன் ஆஃப் த டிகிரி எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி. அதேமாதிரி ஃபாரஸ்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரி ஒன் ஆஃப் தி எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? மற்ற டிகிரியும் வரும், அதோடு சேர்ந்து அக்ரியும் நாமளும் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி, அதாவது மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்ஆர்பியில் ஒரு போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அதை எஃப்எஸ்ஓன்னு சொல்லுவாங்க, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். ஸோ இதுக்கும் நிறைய டிகிரி வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளுங்க. ஸோ அதில் ஒரு டிகிரி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரி. ஏன்னா லாஸ்ட் டைம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அக்ரி படித்த ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் குவாலிஃபை ஆகிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன். ஸோ சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடரில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு மட்டும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி அக்ரி, அது எஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா சீட் டெக்னாலஜி, என்டமாலஜி, பிளான் பேத்தாலஜி படித்தவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து வர்றது வந்து கிடையாதுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்கேஷனலாக வரக்கூடியது தான். வேக்கன்சி இருந்தால் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. ஓகேங்க? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎல். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் அண்டு நியூஸ் பிரிண்ட் அண்டு பேப்பர்ஸ் லிமிடெட். ஸோ இதுவும் ரீசெண்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணாதாங்க. ஸோ இதில் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், எம்டின்னு ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸராக சொல்லிட்டு அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க. ப்ரொபேஷனரி பீரியட் 2 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் பர்மனெண்ட் எம்ப்ளாயாக எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? பிளான்டேஷனில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரி படித்தவங்களும் எலிஜிபிள், பிஎஸ்சி ஆர்டி படித்தவங்களும் எலிஜிபிள். இதெல்லாம் ரீசெண்டாக வந்த நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட், எம்எஃப்எல் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனி, கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் அல்லது கோஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாத்துலேயுமே மெயினாக காமனாக வரக்கூடிய போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆஃபீஸர், சிம்பிளாக சொல்லலாம், மல்ல மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து வரும். ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரி அல்லது எம்எஸ்சி அக்ரி படித்தவங்க எலிஜிபிளுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடியது ஸோ நம்மளதில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு ஒரு கவுன்சில் வந்து இருக்கும், ஐசிஆர்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்ரிக்கு ஒரு கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஃப்ஆர்இன்னு நினைக்கிறேன், இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். இந்த கவுன்சிலுக்கு கீழே நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நிறைய இன்ஸ்டியூட், நம்ம ஐசிஆர் கீழே எப்படி வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 66 இன்ஸ்டியூட் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த கவுன்சில் கீழே, ஃபாரஸ்ட் கவுன்சில் கீழே நிறைய இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த இன்ஸ்டியூட்டு கீழே என்ன பண்ணுவாங்க, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுங்கிற பேரில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரி படித்தவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிஎஃப்ஆர்இ கீழே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. அதனுடைய பேர் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனடிக்ஸ் அண்டு ட்ரீ ப்ரீடிங்.
ஸோ கோயம்புத்தூரில் இருக்குது. இதுக்கு வந்து ரீசெண்டாக டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி. ஸோ ஒன்ஸ் இதிலெல்லாம் நம்ம போனோம்னா நம்மளுடைய போஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கும். வெளியிலலாம் எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பெருசாக வந்து பண்ண மாட்டாங்க. கோயம்புத்தூரில் நம்ம கடைசி வரைக்கும் ப்ரொமோஷன் எடுத்தால் வேணால் நம்ம வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது கீழே நிறைய இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ஸ்டியூட் பக்கமாக இருக்கும். ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற இன்ஸ்டியூட் மட்டும்தான் இந்த போஸ்ட் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஹைதராபாத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டியூட் இருக்குது, அதுலேயும் போஸ்டிங் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல் இண்டியா போஸ்ட்டு தான். சரி, இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணி போய்க்கலாம். எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டியூட். ஸோ சிஎஸ்ஆர் இன்ஸ்டியூட்டு ஒன்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒன்று வந்து போட்டிருக்கேன் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ சிஎஸ்ஆர் இன்ஸ்டியூட்டில் சிஎஸ்ஐஆர் கீழே ஸோ நாம் பார்த்தோம் இல்லையா, அக்ரிகல்ச்சருக்காக ஒரு கவுன்சிலு, ஃபாரஸ்ட்ரிக்காக ஒரு கவுன்சில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சுக்காக ஒரு கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த கவுன்சிலுக்குள்ளேயும் நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த இன்ஸ்டியூட்டில் சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டியூஷனில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் சேம் எப்படி இதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டோ அதே மாதிரி இதுலேயும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ரீசெண்டாக இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க, காரைக்குடியில் இருக்கிற சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது தான். ஆனால் இதில் ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு யாருக்கு வந்து கூப்பிட்ருக்காங்கன்னா பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஆர்டி அல்லது டிப்ளமோ இன் ஆர்டி படித்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எழுதலாம். ஸோ இதெல்லாமே ரீசெண்டாக கால்ஃபர் பண்ணதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமேலாம் இன்க்ளூட் ஆகிருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நான் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதேமாரி இது எல்லாமே ரெகுலர் போஸ்ட்டாக வருமானு கேட்டிங்கனாலும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் போஸ்ட்டாக வராதுங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் வருமானு கேட்டிங்கன்னா வராது. எப்போ உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குதோ அந்த டைம் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்ரிகல்ச்சர் அல்லது ஹார்டிகல்ச்சர் சம்மந்தமாக என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ். ஸோ ஐபிபிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் அல்லது ஸ்பெஷலைஸ்டு ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பிஎஸ்சி அக்ரியோ அல்லது பிஎஸ்சி ஹார்ட்டியோ அல்லது ஃபாரஸ்ட்ரி படித்தவங்களோ, ஃபிஷரிஸ் படித்தவங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரி படித்தவங்க இவங்க எல்லாருமே எலிஜிபிலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ இது வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வருங்க. அதாவது இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் கண்டினியூஸாக வரும். அதாவது அக்ரிக்காக ரெகுலராக வரக்கூடிய எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன். ஸோ சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 விதமான போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க ஜென்ரலாக. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், ஸோ எம்டின்னு சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் டெக்னிக்கல். ஸோ இதுக்கு வந்து மெயினாக யார் எலிஜிபிள்னா என்டமாலஜி படித்தவங்களும் அதேமாரி மைக்ரோபயாலஜி படித்தவங்களும் அதுக்கு வந்து எலிஜிபிள். மற்ற எந்த டிகிரியும் எம்எஸ்சியில் பிளான் பீடிங்கோ அல்லது எக்கனாமிக்ஸோ எக்ஸ்டென்ஷனோ எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா. அதே மாதிரி ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி படித்தவங்க மட்டும்தான். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெக்ரூட்மெண்ட்டு இதெல்லாம் ரீசெண்டாக, அதாவது ரீசெண்டானா 2023, 24 இந்த பீரியடில் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து ஒரு போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் சயின்டிஃபிக் ஆஃபீஸர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேத்தாலஜி படித்தவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி ஐடிபிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏஏஓங்கிற போஸ்ட், அதாவது அக்ரி அசட் ஆஃபீஸருங்கிற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ ஐடிபிஐங்கிறது இப்போ ரீசெண்டாக ஒரு 2 to 3 இயர்ஸில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணதுனால இந்த மாதிரி வந்து போட்டிருக்கிறோம். அதாவது 24 தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால அது வந்து போட்டிருக்கிறோம். ஒன்லி ஐடிபிஐ பேங்க் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் அதுலேயும் என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. வேகன்சிஸ் வந்து வரும். ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எப்படி ஐபிபிஎஸ்சில் இருக்குதோ அதேமாரி ப்ரைவேட் பேங்க்கும் அந்த இண்டிவிஜுவல் பேங்க் எஸ் பேங்க் இருக்குன்னா எஸ் பேங்க்லேருந்து என்ன பண்ணுவாங்க, வேகன்சி ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க. புரியுதுங்களா. ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் சீடு கார்பரேட்ஸ். இதுலேயும் ரீசெண்டாக வந்து வேகன்சிஸ் வந்து வந்துருந்தாங்க. ஸோ இதில் என்னென்ன கேட்டகரியாக போஸ்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி ப்ரொடக்ஷன். ஸோ அதுக்கடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனி மார்க்கெட்டிங். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ட்ரைனி அக்ரிகல்ச்சர், சீனியர் ட்ரைனி குவாலிட்டி கண்ட்ரோல், சீனியர் ட்ரைனி மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே காமனாக எலிஜிபிள் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா.
ஸோ எல்லாத்துக்குமே ஒரே இதுதான், எம்எஸ்சி அக்ரானமி, சி டெக்னாலஜி அல்லது பிளான் பிரீடிங். ஸோ இது படித்தவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சீனியர் ட்ரெயினி அக்ரிகல்ச்சர் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, ஸோ அதேமாதிரி சீனியர் ட்ரெயினி மார்க்கெட்டிங்னு ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி சீனியர் ட்ரெயினி மார்க்கெட்டிங்னு வந்துச்சுன்னா, ஸோ அதுக்கு வந்து நார்மலாக எம்எஸ்சி அக்ரி எந்த டிகிரி படித்தாலும் எலிஜிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ அதேமாரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மார்க்கெட்டிங் இருக்கும். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மார்க்கெட்டிங் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கு இல்லையா, ஸோ இதுக்குமே எந்த டிகிரி படித்தாலும் எலிஜிபிளுங்கிற மாதிரி தான் வருவாங்க. மற்ற இதுக்கு குவாலிட்டி கண்ட்ரோலு அதேமாதிரி ப்ரொடக்ஷன் இதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரானமி, சி டெக்னாலஜி, பிளான் பிரீடிங் படித்தவங்க தான் எலிஜிபிள். இது மார்க்கெட்டிங்னு வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த டிகிரி பிஜி படிச்சிருந்தாலும், அக்ரியில் பிஜி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஸோ அதேமாதிரி இது யூஜி படிச்சிருக்கிறதுக்கும் சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னதுங்க, ட்ரைனி அக்ரிகல்ச்சர், குவாலிட்டி கண்ட்ரோல், மார்க்கெட்டிங், அக்ரி ஸ்டோர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து சென்ட்ரல் சில்க் போர்டு. ஸோ அதாவது கமாடிட்டி போர்ட்ஸ்னு ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. கமாடிட்டி போர்டுங்கிறது இந்த போர்டுன்னு முடியும் இல்லையா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கமாடிட்டிக்கும் ஒரு போர்டு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் சில்க் போர்டு. ஸோ சில்க் போர்டை பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட் கால்ஃபேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய எலிஜிபிள் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து எம்எஸ்சி அக்ரி படிச்சிருந்தா தான் எலிஜிபிள், பிஹெச்டி படிச்சிருந்தா டிசைரபிள். இதுலேயும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க. ஸோ அதேமாதிரி அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் போஸ்ட் வந்து டெக்னிக்கலுக்கு இருக்கும். அதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரி. ஸோ அதுக்கு அடுத்தது டொபாக்கோ போர்டு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரி. அதேமாதிரி காஃபி போர்ட்லேயும் சேம் ஃபீல்டு ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதேமாதிரி ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பிஎஸ்சி அக்ரி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நபார்டில். ஸோ நபார்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக கால்ஃபர் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல்னால் ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹார்டிகல்ச்சர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 வேகன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு 10 வேகன்சி. ஓகேங்களா. இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்காக சொல்லலாம். இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அக்ரிகல்ச்சர் படித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும். அதேமாதிரி ஹார்டிகல்ச்சர் படித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும். புரியுதுங்களா இல்லைங்களா. நபார்டில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்ல ஜாப், அதாவது ஜென்ரல் நார்மலான பேங்கிங் ஒர்க் மாதிரி வந்து இருக்காதுங்க. ஸோ நபார்டுங்கிறதும் ஒரு பேங்க் தான், இருந்தாலும் அது வந்து நார்மல் பேங்கிங் சர்வீஸ் மாதிரி இருக்காது. அதெல்லாம் ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, ப்ராஜெக்டை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதேமாரி அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி கொடுப்பாங்க. அப்போ அனிமல் ஹஸ்பண்ட்ரி கொடுத்தாங்கன்னா வெட்டனரி யார் படிச்சிருக்காங்களோ அவங்க தான் மட்டும்தான் எழுத முடியும். புரியுதுங்களா. ஸோ அதுக்கடுத்தது எஃப்சிஐ அல்லது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜூனல் வைஸ் பிரிச்சிருவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா வந்து 4 ஜூனாக பிரிக்கிறாங்கன்னா, சவுத் ஜூன்னா அப்போ சவுத் நம்ம ஏதாவது ஒரு ஜூனில் தான் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். அப்போ ஒரு ஜூனுக்கு என்னென்ன எவ்வளோ வேகன்சி வருதுங்கிறத அதுலேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த ஜூனுக்கு அப்ளை பண்ணி அப்போ போஸ்டிங் நம்ம எங்கே இருக்குன்னா சவுத் ஜூனில் தான் இருக்கும். புரியுதுங்களா. ஸோ அதில் என்னென்ன போஸ்ட்லாம் வருதுன்னு பாருங்கள். மேனேஜர் டெக்னிக்கலுக்கு பிஎஸ்சி அக்ரி தான். அதேமாதிரி அசிஸ்டன்ட் கிரேடு 3க்கு பிஎஸ்சி அக்ரி. ஓகேங்களா. இந்த மாதிரி 2 விதமான போஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னதுங்க ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வருதுங்க. ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடியது நிறைய கெமிக்கல் கம்பெனிஸ். ஸோ கெமிக்கல் கம்பெனிஸ்னு வருதுன்னா அது ப்ரைவேட் கம்பெனின்னு கிடையாதுங்க, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்னதுங்க கவர்மெண்ட் தான். ஓகேங்களா. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறது பாருங்கள். ஸோ அடுத்து வர 4 இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னதுங்க கவர்மெண்ட் ஓன்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனிஸ். ஓகேங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கிறது கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதில் பாருங்கள் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் மார்க்கெட்டிங்க்கு எலிஜிபிள் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் அக்ரி ஸ்டூடெண்ட்டு வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பிஜி அக்ரி முடிச்சிருக்கேன் 2 இயர்ஸ் ப்ரைவேட் கம்பெனியில். ஏன்னா நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வேலை தான் இருக்கும் ஜென்ரலாக பார்க்கும்போது. யூஜி முடிச்சதாலும் சரி பிஜி முடிச்சதாலும் சரி பொதுவாக பார்க்கும்போது ப்ரைவேட் கம்பெனியில் மார்க்கெட்டிங் வேலை வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்கும். அப்போ நான் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தாராளமாக என்ன பண்ணலாம் இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதலாம். ஏன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறது கேட்கறதுனால நீங்கள் காம்படிஷன் என்ன ஆகும் குறையும். ஏன்னா 2 இயர்ஸ் ஒருத்தன் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறான்னாவே அவனால் திரும்பிலாம் வந்து படிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி. புரியுங்களா இல்லையா. அதனால் மார்க்கெட்டிங்கில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸில் 2 டைம் வந்து வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் எல்லாமே நல்ல பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்லாம் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 70,000 வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து இருக்கும். ஓகேங்களா. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேல்ஸ் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்னு போகிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து 35,000 வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதில் பாதி இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா இல்லையா? ஏன்னா இது ரெண்டுக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பிஎஸ்சி அக்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கும். ஓகேங்களா. இதுவே மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு எம்எஸ்சி அக்ரி 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சிலதில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெடில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுவே நேஷனல் ஃபெர்டிலைசர் லிமிட் NFLன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் மார்க்கெட்டிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. ஓகேங்களா. ஸோ அதேமாரி திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் அதாவது ஃபேக்ட் அண்ட் ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதில் சேல்ஸ் ஆஃபீஸ் இதுவுமே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவுமே பிஎஸ்சி அக்ரி படித்தவங்களுக்கு தான். இது ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 35,000 வந்து பார்த்தீங்கன்னா இன் ஹேண்ட் சேலரி வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதேமாதிரி பிரமுத்தா வேலரி ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் லிமிட்லேயும் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் பிஜி படித்தவங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்தும் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்னென்ன போஸ்ட்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் மார்க்கெட்டிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக முன்னாடி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் மார்க்கெட்டிங்னா எம்எஸ்சி அக்ரி படித்தவங்க தான் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி அக்ரி ஏபிஎம்லேயோ அல்லது எம்பிஏ அதாவது யூஜி அக்ரி முடிச்சுட்டு பிஜி வந்து எம்பிஏ படிப்பாங்க இல்லையா, அவங்கள தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. புரியுதுங்களா இல்லையா? ஸோ அதுக்கடுத்து ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஜி படிச்சிருந்தா போதும் அக்ரிகல்ச்சர். ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடியது கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு. இதுவுமே ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அதாவது 1 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இதில் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அசிஸ்டன்ட் டைரக்டர் டெவலப்மெண்ட், அதேமாதிரி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் ஆஃபீஸர், ஃபீல்டு ஆஃபீஸர். இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதுக்கு ஃபீல்டு ஆஃபீஸர் நம்ம காமனாக பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி. ஸோ ஃபீல்டு ஆஃபீஸருங்கிறது சேல்ஸ் ஆஃபீஸர் தான். சிம்பிளாக சொல்லலாம் இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிகள்லாம் ஃபீல்டு ஆஃபீஸர் இருந்தாவே சேல்ஸ் ஆஃபீஸர் தான் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் அவங்களுடைய ஓன் ப்ராடக்டை என்ன பண்ணணும், கொண்டு போய் சேல் பண்ணணும். ப்ரைவேட் கம்பெனிஸில் எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அதேமாரி கவர்மெண்ட்டில் பண்ணணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா. ஸோ ஃபீல்டு ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற போஸ்ட் எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து போகலாம். ஏன்னா இதெல்லாம் பேக்கேஜ்லாம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மினிமமே 50,000 மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு. ஸோ நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டில் சீனியர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்னு ரெக்வயர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது சீனியர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸராக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணும். ஸோ அப்படி இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர். ஸோ இது வந்து ஹார்டிகல்ச்சர் படித்தவங்களே எலிஜிபிள், அக்ரிகல்ச்சர் படித்தவங்களே எலிஜிபிள். ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடியது நாஃபெட். ஸோ நாஃபெட்லேயும் எப்பயாவது ரெக்வயர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஃபீல்டு ரெப்ரஸன்டேட்டிவ், அதுக்கப்புறமேட்டும் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலான போஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இன்னொன்று வந்து ஃபீல்டு ஆஃபீஸர்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, சேல்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த ஃபீல்டு ரெப்ரஸன்டேட்டிவ். இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்பீடா. ஸோ அப்பீடாவிலேருந்தும் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட், இதுக்கெல்லாம் நல்ல சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ இது எலிஜிபிலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஆர்டி. ஆனால் என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து டெல்லியில் மட்டும்தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் பிஜி யாராவது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியோ இல்லை அது சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா அந்த டைமில் அப்ளை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அலுமினியம் கம்பெனி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜருக்கு போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஆர்டி படித்தவங்க தான். பட் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து வேணும். ஏன்னா டெபுட்டி மேனேஜர்னு வருது இல்லையா. ஸோ அதனால் இருந்தாவே நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் அக்ரி சம்மந்தமாக இருக்கக்கூடியது, அது காமனாக இருக்கக்கூடியதும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த யுனைடெட் இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாகவும். ஸோ பிஎஸ்சி அக்ரி எலிஜிபிள், அதேமாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு பிஎஸ்சி அக்ரி எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவில் 2 கோஆப்ரேட்டிவ் வந்து கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து இஃப்கோ, இன்னொன்று வந்து கிரிப்கோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரைனிங்கிறது இஃப்கோ வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ் தான் எடுப்பாங்க. இதுக்கு ஏஜே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் 24 அந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட், நம்ம வீட்டிலேருந்தே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுதணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. ஓகேங்களா. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான போஸ்ட் தான்.
ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது டைரக்டர் ஆஃப் பிளான் ப்ரொடெக்ஷன் குவாரண்டைன் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர்னு வரும்போது உங்களுக்கு வந்து பிஜி வந்து எலிஜிபிள். அது எஸ்பெஷலி இந்த 3 போஸ்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி 3 டிகிரி படித்தவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இப்போ அக்ரானமியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி போஸ்ட்டுன்னா வீடு ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க டெக்னிக்கலில். இதுவே சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர்னா பிஹெச்டி வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளினில் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் ப்ரொடெக்ஷன் குவாரண்டைனில் ரிலீஸ் பண்ணுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இக்ரிசேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் வந்து அக்ரானமிக்காக கேட்டிருந்தாங்க. சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ரீசெண்டாக அக்ரானமிக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ ஒன்லி அக்ரானமிக்கு தான் வரும்னு கிடையாது. ஸோ அந்த டைமில் மேபி சி டெக்னாலஜி கேட்கலாம், பிளான் பில்டிங் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்ஆர்பி, அதாவது அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அடுத்தபடியாக இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரே ஒரு டைம் மட்டும் எஸ்எம்எஸ் அல்லது சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் கேவிகே இருக்கும் இல்லையா, கிருஷி விக்யான் கேந்திரா. ஸோ அதெல்லாம் எஸ்எம்எஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஐசிஆர் கீழே நிறைய கேவிகே இருக்கும். அந்த கேவிகேக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஆர் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அந்த ஐசிஆர் இன்ஸ்டியூட்டில் சயின்டிஸ்ட்டுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் மாதிரி என்ன பண்ணாங்க, சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. இது வந்து லாஸ்ட் இயரில் 2023 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 போஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு 2க்குமே எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி அக்ரி, அதாவது எந்த டிசிப்ளின் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸில் பண்ணுறாங்கன்னா இப்போ பிஜி என்ன பண்ணியிருக்கணும், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸில் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் வந்து பிளான் பில்டிங் சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுலேயுமே வரும். எஸ்எம்எஸ்லேயும் போஸ்ட் வரும், சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸ்லேயும் வரும். அப்போ ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்காங்கன்னா எஸ்எம்எஸ் ஹார்டிகல்ச்சர்லேயும் வருவாங்க. இந்த சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஹார்டிகல்ச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டுக்கு ஈக்குவலான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸில் ஹார்டிகல்ச்சரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் எல்லாத்துலேயுமே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஹார்டிகல்ச்சரிஸ்ட் அப்படிங்கிற போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த இன்ஸ்டியூட் இருக்குன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் ஒன்று ரிசர்ச் சம்மந்தமாக அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணால் நம்மளுக்கு அவங்களுக்கு அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கு சயின்டிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு டெக்னிக்கல் பர்சன் வேணுங்கிறதுக்காக கூப்பிடுவாங்க. அல்லது அங்கே இருக்கக்கூடிய லான் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்துக்கிட்டது டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற ஒரு போர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னதுங்க, டெல்லி சபார்டினேட் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இது ஆல் ஓவர் இந்தியா நடக்கக்கூடிய எக்ஸாம் தான். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் செக்ஷன் ஆஃபீஸர் வந்துச்சுன்னா பிஎஸ்சி ஆர்டி தான் எலிஜிபிளாக இருக்கும். அதேமாதிரி லெக்சரர், ஒரு சில காலேஜஸ்க்கு லெக்சரருக்கும் என்ன பண்ணுவாங்க, அக்ரிகல்ச்சர் அல்லது ஹார்டிகல்ச்சர் படித்தவங்கள எடுப்பாங்க. ஸோ அதேமாதிரி இஸ்ரோலையும் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் ஒரு சில டைம் போஸ்ட் வரும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அக்ரானமிக்கு, அதாவது சயின்டிஸ்ட் அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில் அக்ரானமிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஜி அக்ரி அல்லது ஆர்டி படித்தவங்கள எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்சிஆர் இன்ஸ்டியூட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சுக்கு இருக்கக்கூடிய கவுன்சிலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டில் மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்டியூட்லேயும் என்ன பண்ணுவாங்க, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுங்கிற போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது எய்தர் பிஎஸ்சி அக்ரியோ அல்லது பிஎஸ்சி ஆர்டி முடித்தவங்க எழுதலாம். ஸோ அதேமாதிரி நிறைய ஐஐடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஐஐடிஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்டிகல்ச்சருக்காக ஒரு அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ அதுக்குமே 2மே எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. ஆனால் என்ன இதுன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடியில் இருக்கக்கூடிய லானையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய சாம்பிள் பிளாட்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக, அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு அசிஸ்டண்ட் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு 2 இயர்ஸாவது மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஐஐடிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போக முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி. ஸோ யூபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா யூபிஎஸ்சிலேருந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாகவோ ஹார்டிகல்ச்சர் சம்மந்தமாகவோ ஒரு போஸ்ட் வருதுன்னாவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா மினிமம் என்னதுங்க
2 இயர்ஸும் 2 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் எடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அக்மார்க் சம்மந்தமாக ஒரு ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது யூபிஎஸ்சிலையுமே என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு உண்டான வேகன்சி வரும். யூபிஎஸ்சிங்கிறது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு தான் பண்ணுவாங்கலாம் கிடையாதுங்க. இவங்க வந்து யூபிஎஸ்சியில் நிறைய ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாகவும் ரெக்ரூட்மெண்ட் வரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல போஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து வராதுங்க. சடனாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஒரு சிலது சீக்கிரமாகவே, ஒரு சில ஆர்கனைசேஷன் எக்ஸாம் ரிலீஸ் பண்ணதுலேருந்து ஒரு 3 மாதத்துலேயே எக்ஸாம் வச்சுருவாங்க. ஒரு சிலது 6 months ஆகலாம், 1 year ஆகலாம், 2 year ஆகலாம். அந்த மாதிரி டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். புரியுங்களா இல்லையா? ஆனால் எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக தான் இருக்கும். காமன் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும், அதுக்கு அடுத்தது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும், லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பொது அறிவு, ஓகேங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் பேப்பர். இப்போ சப்ஜெக்ட் பேப்பருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா 40 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஜென்ரல் இங்கிலீஷு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 40 மார்க்கும், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் இதுக்கெல்லாம் சேர்த்து 40 மார்க்கும், சப்ஜெக்ட் பேப்பருக்கு 60 மார்க்குன்னு சொல்லி வைப்பாங்க. ஒரு சிலதில் நெகட்டிவ் மார்க்கிங் வைப்பாங்க. மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் நெகட்டிவ் மார்க்கிங் வைப்பாங்க. அது 90% இதில் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கெல்லாம் நெகட்டிவ் மார்க்கிங் வைப்பாங்க. ஸோ ஒரு சிலது எக்ஸப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, நெகட்டிவ் மார்க்கிங் வைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி அதேமாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் வைப்பாங்க. இதில் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சேம் தான். என்ன சிலபஸ் வந்து கொஞ்சம் மாறும். புரியுங்களா? அந்தந்த எக்ஸாமுக்கு சிலபஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். ஓகேல? இதில் ஒரு சில போஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸோட கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் வரலன்னா டேரெக்டாக இன்டர்வியூ வைப்பாங்க, எக்ஸாமே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன். நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் சரி, இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்லாம் கால்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரெகுலராக நோட்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது போஸ்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி சேலம் அல்லது கேலக்ஸி அகாடமி சேலம் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வருங்க. ஓகேங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் வேக்கன்சி வந்து பார்க்குறோமோ அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காமனாக கூகுளில் போய் டைப் பண்ணிங்கனாவே வரும். கவர்மெண்ட் ஜாப் ஃபார் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்னு போட்டிங்கன்னா நிறைய வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா வரும். சர்க்காரி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வரும். இன்னும் ஒரு 2-3 நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் உள்ளுக்குள்ளே நீங்கள் போய் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காமனான பேட்டர்னும் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா சிலபஸ் தான். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வரக்கூடிய சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடச்சா பெஸ்ட்டு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடச்சுன்னா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரிடிக்ட் பண்ணலாம். எந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐபிபிஎஸ்சில் ஏஎஃப்ஓ படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா இந்த எக்ஸாம் எது வந்தாலும் உங்களால் எழுத முடியும். ஏன்னா எல்லாமே பேட்டர்னுங்கிறது காமன். ஏன்னா ஐபிபிஎஸ்சில் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் வராது, அதை பொது அறிவு மட்டும் இருக்காது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சில எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க, அதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் அடிஷ்னலாக படிக்கணும். இப்போ குரூப் எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஐபிபிஎஸ்க்கும் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் என்ன பண்ணலாம், எழுதலாம். புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.